அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி, அதாவது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 148லிருந்து 151 வரைக்கும் இவர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் சொல்லும். ஸோ அதில் வந்து நமக்கு இந்த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவரை பற்றி சிம்பிளாக சொல்லலாம், கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், அதாவது பொது மக்களின் பணத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர்தான். பொதுமக்களின் பணத்தின் பாதுகாவலர் இவர்தான். ஸோ இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து இவர் தான் வந்து பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசில் ஏற்படக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவர் தான். இவருக்கு கணக்கு வழக்கு பார்க்கறதுனால ரொம்ப ஈஸியாக இவருக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து மத்திய அரசுக்கு மட்டும் கிடையாது, மாநில அரசுக்கும் கணக்குகளையும் சேர்த்து இவர் தான் பார்ப்பாரு. மத்திய அரசுக்கு தனியாவோ மாநில அரசுக்கு தனியாவோ கிடையாது, இரண்டுக்கும் ஒரே நபர் தான். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் மட்டும்தான், சிஏஜி தான் இந்த கணக்கு எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். அடுத்த வந்து இவருடைய பதவி யார் ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னா பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். அடுத்தாக இவருக்கு பதவியேற்பு செய்து வைக்கிறது பிரசிடென்ட் அவர்கள் தான். நெக்ஸ்ட் இவருடைய பதவி காலம் 6 வருடம் அல்லது 65 வயது வரைக்கும், 6 வருடம் அல்லது 65 வயது வரைக்கும். ஸோ இவங்களுடைய பவர் அண்ட் சேலரி எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கும் சிஏஜிக்கும் எல்லாமே ஈக்குவல் தான். இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட சம பவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சமமான பவரில் இருப்பாங்க. இவங்களுடைய சேலரி சலுகைகள் எல்லாமே வந்து 3மே ஈக்குவலாக இருப்பாங்க. 3 பேருமே இண்டிபெண்ட். ஸோ வந்து சட்டத்துக்கு உட்பட்டவங்க, ஆனால் வந்து அரசு தொடர்பான விஷயங்களில் கட்டுப்படாதவங்க. இவங்களுக்கான 3 பேருக்குமே தனியான கண்ட்ரோல் இருக்குது. தனியாக இவங்களுடைய இதை வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இவங்களை ஏதாவது பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா, இவங்களை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் நீக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அவையில் 2 அவைகளிலேயும் இவர் நினைச்சா பேச முடியும். ஸோ வந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 அவைகளிலேயும் இவர் போயிட்டு பேச முடியும். அடுத்தாக இவர் ஒரு தடவை பதவிக்கு வந்துட்டார்னா இவரை மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவரை மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. இவருடைய டியூட்டிஸ் அண்ட் பவர் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 149 இவருடைய பணிகளை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மத்திய மற்றும் மாநில அரசினுடைய கணக்குகளை பார்க்கக்கூடிய நபர் இவர் தான். அடுத்தாக இந்தியாவினுடைய அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டு, அதாவது வந்து திரள் நிதியம்னு சொல்லுவாங்க. அதாவது வரி மூலமாக வசூலிக்கக்கூடிய எல்லா நிதியம் மற்றும் மாநிலத்தினுடைய நிதி எல்லாத்தையும் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட நிதி எல்லாத்தையும் இவர் தான் ஆடிட் பண்ணுவார். அடுத்தாக ஆல் த எக்ஸ்பென்சஸ், வந்து வரவு மற்றும் செலவு நிலையம் பார்த்துக்கிறது இவர் தான். நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் சொல்கிறாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ஒரு வேலை சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரைவேட்டாக கம்பெனி ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் சொன்னால் இவர் செக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு கவர்னர் சொல்கிறாரு, இந்த கம்பெனி மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இவரால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் வந்து இவரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதை அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.